எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஹிந்தி வாக்கியங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு போறேன். எங்க நீங்க போனாலும், ஹிந்தி பேசுற இடங்களுக்கு எங்க போனாலும் இதெல்லாம் சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன், நம்ம எங்க இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்களேன். இல்ல நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனா கூட ஒரு விதத்துல இருந்து ஒரு 2-3 விதமா நம்ம கேட்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் தான். நான் இந்த கடையில இருக்கேன், இந்த கடை எங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். வாங்க நம்ம இப்ப கிளாஸ ஆரம்பிச்சிடலாம். பிலீவ் இன் யோர் செல்ஃப், உன்மேல நம்பிக்கை வை. குத் பர் விஸ்வாஸ் ரக்கோ. குத்பர் அப்படின்னா தன்னைத்தான், யோர் செல்ஃப் அப்படிங்கிற மீனிங் வரும். விஸ்வாஸ்னா நம்பிக்கை, விஸ்வாசம் அப்படிங்கிற தமிழ் வேர்டு மாதிரியே இருக்கு பாருங்களேன். விஸ்வாசம் அதாவது விஸ்வாஸ் ஹிந்தியில, ரக்கோ வை அப்படிங்கிறதுக்கு ரக்கோ. குத்பர் விஸ்வாஸ் ரக்கோ, உன்மேல நம்பிக்கை வை. உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்ம தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது, ஏதோ கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஹிந்தியில இது கேள்வி வாக்கியம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு கியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. கியான்னா என்ன அப்படின்னு சொல்லி அர்த்தம் லிட்ரலா. இந்த இடத்துல இது ஒரு கேள்வியா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றதுக்காக கியான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஆப்னா உங்களுக்கு மரியாதையோட பொலைட்டா சொல்றதுக்காக தான் ஆப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. மரியாதையோட சொல்றதுக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன அப்படின்னா முஜே, என்ன முஜேன்னு சொல்லி என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. தெரியுமா ஜான்தே ஹே, ஜான்தே ஹே அப்படின்னா தெரியுமா. क्या आप मुझे जानते हैं, உங்களுக்கு என்ன தெரியுமா. எனக்கு புரியல, मुझे समझ नहीं गया. मुझेனா எனக்கு, சமஜ்னா புரியறதுதான் சமஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. நஹி கயா அப்படின்னா புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியல அப்படின்னு இல்ல அப்படின்னு நெகட்டிவா சொல்லும் போது நஹி கயா அப்படின்னு நஹிங்கிற வார்த்தையை அங்க போட்டாங்கன்னா, நஹி கயான்னு போட்டா சமஜ் நஹி கயா அப்படின்னு ஃபுல்லா கம்ப்ளீஷனா எடுக்கணும். புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு புரியவில்லை. முஜே சமஜ் நஹி கயா. முஜே சமஜ் கயா அப்படின்னா எனக்கு புரிந்தது. எனக்கு புரியலைன்னு சொல்றதுக்கு முஜே சமஜ் நஹி கயா. நஹிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு புரிந்ததுன்னு பாசிட்டிவா சொல்றதுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா முஜே எனக்கு புரிந்தது, சமஜ் கயா புரிந்ததுன்னு சொல்றதுக்கு சமஜ் கயா. முஜே சமஜ் கயா எனக்கு புரிந்தது. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்குன்னு சொல்றதுக்கு இஸ்கா. என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, என்னன்னா இந்த இடத்துல கியான்னு மட்டும் இருக்காது, இங்க என்ன அர்த்தம்னு கேக்குறதுனால இஸ்கா மத்லப் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். இஸ்கா மத்லப் கியா ஹே. இஸ்கான்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறதுனால மத்லப் கியா ஹே. இங்க எழுதி வைப்பீங்களா, will you write it down, இதுக்கு क्या आप लिख देंगे. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக கியா அப்படிங்கறத முன்னாடி போட்டுட்டோம். இப்ப கியா போடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆப் லிக் தேங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீஷனே ஆகாம இருக்கும். ஆனா நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா வைப்பீர்களா, எழுதி வைப்பீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஓகே, ஏதோ நம்ம கிட்ட கேக்குறாங்க, எழுதி வைப்பீங்களான்னு கேக்குறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இங்க ஹிந்தியில சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், ஏதோ கேக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளீட் ஆகணும்னா கியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போடுறாங்க. இது கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்காக. ஆப்னா நீங்க, லிக்னா எழுதுறது தான் லிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்கே அப்படிங்கும் போது எழுதி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு லிக் தேங்கே. கியா ஆப் லிக் தேங்கே, நீங்க எழுதி வைப்பீர்களா. இந்த கடை எப்போ ஓபன் பண்ணுவாங்க, இந்த கடை எப்போ ஓபன் பண்ணுவாங்க. இந்தன்னு சொல்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைக்கு ஹிந்தியில துக்கான் அப்படிங்கிற வார்த்தை. துக்கான்னா கடைன்னு அர்த்தம். எப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு கப். எப்போன்னு ஹிந்தியில கொஷின் வார்த்தையா கேட்கறதுக்கு கப். ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க குலேகே. ஏ துக்கான் கப் குலேகே. இந்த கடை எப்போ ஓபன் பண்ணுவாங்க. அது எங்க இருக்கு,
வேர் இஸ் தட் அப்படின்னு கேட்கறக்கு அதுன்னு சொல்ல வஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இதுன்னா யஹ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுங்கிறதுக்கு வஹ். வஹ் கஹா ஹே எங்க அப்படின்னு கேட்க கஹாங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. எங்கேன்னு கேள்வி கேட்கறக்கு கஹா அப்படிங்கிற ஒரு கேள்வி வார்த்தை இருக்கு. வஹ் கஹா ஹே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஹேங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இங்க அது எங்க இருக்கு? வஹ் கஹா ஹே. அது என்ன? அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுன்னு சொல்றதுக்கு வஹ். என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியா ஹே. என்னங்கிறதுக்கு ஒரு கேள்வி வார்த்தை ஹிந்தில இருக்கு. அதுக்கு கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வஹ் கியா ஹே. இதுவே இது என்ன அப்படியா இருந்துச்சுன்னா ஏ கியா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ கியா ஹே அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொனன்சியேஷன் மாறும் லைட்டா. ஓ கியா ஹே இது வந்து பேச்சு வழக்குல இருக்கு. வஹ்ன்னு எல்லாரும் ரொம்ப கிளியராகவும் சொல்றது கிடையாது. அது வந்து நமக்கு கேட்கும்போது ஓ கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைன்னா ஏ கியா ஹே. ஏ கியா ஹேன்னா இது என்ன, ஓ கியா ஹேன்னா அது என்ன. எந்த பயனும் இல்ல, there is no point அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. எந்த ஒரு பயனும் இல்ல. அதுக்கு எந்த அப்படின்னு சொல்றதுக்கு கோய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எந்த கோய். பயனும் இல்ல. அந்த பயனும் அப்படிங்கும்போது பெனிஃபிட்ஸ் எந்த பெனிஃபிட்ஸுமே இல்ல அப்படின்னு தான் லிட்ரல் மீனிங் வரும். அதுக்கு ஃபைதா. நஹி ஹே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹே அப்படின்னு சொல்றாங்க. கோய் ஃபைதா நஹி ஹே எந்த பயனும் இல்ல. ஃபைதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டான மீனிங் பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். எந்த பயனும் இல்ல. கரெக்டா இருக்கு பாருங்களேன். கோய்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் கோய். கோய் ஃபைதா நஹி ஹே எந்த பயனும் இல்ல. ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர்கள். இருவரும் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தோனோன். ரெண்டு பேரும்னு சொல்றதுக்கு ஹிந்தியில தோனோன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காங்க. தோனோன். மேரே தோஸ்த் ஹே. மேரேனா என், நண்பர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தோஸ்த் ஹே. தோனோன் மேரே தோஸ்த் ஹே. இந்த இடத்துல மேராவோ மேரியோ வரல. ஏன் அப்படின்னா தோஸ்துங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தை. நண்பர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில அந்த தோஸ்த் அப்படின்னு சொன்னாலே அது ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணும்போது மேரான்னு வந்திருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. இது வந்து பன்மையா இருக்கு. நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த ஆண் வார்த்தை பன்மையாகும் போது மேரே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல மேரே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இருவரும் என் நண்பர்கள். தோனோன் மேரே தோஸ்த் ஹே. உங்க பேர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹே. உங்க பேர் என்னன்னு கேக்குறதுக்கு ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா அப்படின்னு ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்கன்னு மரியாதையோட சொல்றதுக்கு ஆப்கா. யூஸ்வலா நீங்கன்னு சொல்லும்போது ஆப்னு சொல்லுவாங்க. இங்க உங்கன்னு சொல்லும்போது ஆப்கான்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆப் கீயோ இல்ல ஆப் கேவோ வரல, ஆப்கா தான் யூஸ் பண்ணணும். அது எதனாலன்னா இந்த நாம் அப்படிங்கிற வார்த்தை பெயருக்கு ஹிந்தியில நாம்னு சொல்லுவாங்க. அந்த நாமுங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆப்கான்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சிங்குலர் ஆண் வார்த்தையா இருக்கு. அதாவது ஒருமையான ஆண் வார்த்தையா தான் இருக்கு. இங்க நாமுங்கிறது ஒருத்தவங்கள பார்த்து தானே கேட்கிறோம். அதனால ஆப்கா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்க ஒரு ஆண் கிட்ட கேட்கறதா இருந்தாலும் பெண் கிட்ட கேட்கறதா இருந்தாலும் அவங்க ஆண்பால் அவங்க பெண்பால் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இங்க வார்த்தைகள் மாறாது. ஹிந்தியில இங்க வார்த்தை ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்தது மாதிரி தான் முன்னாடி இந்த ஆப்காவா ஆப்கிவா இல்ல ஆப்கேவா அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து வரும். இங்க நாம் ஆண் வார்த்தை ஒருமையா இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்து தான் கேட்கிறோம். அதனால ஆப்கா. ஆப்கா நாம் கியா ஹே. என்னன்னு கேட்கறதுக்கு கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹேன்னு பேசிக்கா ரொம்ப பிகினர் லெவல்ல கேட்கும்போது நமஸ்தே மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லலாம். நமஸ்தேனா வணக்கம். மேரா நாம் அப்படிங்கும்போது என் பெயர். எகெயின் திருப்பியும் நான் சொல்றேன், இங்க நாமுங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தை. அதுவும் வந்து அந்த ஆண் வார்த்தை ஒருமையா இருக்காது. ஒருத்தவங்களோட பேரை தானே நம்ம சொல்றோம். அதனால மேரா. மேரியோ மேரேவோ கிடையாது. அதனாலதான் மேரா. நாமுங்கிற வார்த்தை ஆண் வார்த்தை. அந்த ஆண் வார்த்தை ஒருமையா இருக்கிறதுனால மேரான்னு தான் யூஸ் பண்ணணும். மேரா நாம் பிரியா ஹே.
நீங்க ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேரின்னு வந்து தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து தப்பாயிடும். மேரா நாமன்னு தான் சொல்லணும். இங்க நம்ம அந்த வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு ஆண் சொல்றதா இருந்தாலும் மேரா நாம் ராகுல் ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெண் சொல்றதா இருந்தாலும் மேரா நாம் பிரியா ஹே. நான் பிரியா, நான் பெண் தானே, அதனால மேரின்னு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நாம் ஆண் வார்த்தை, அந்த ஆண் வார்த்தை சிங்குலரா இருக்கு, ஒருமையா இருக்கு அப்படிங்கறதுனால மேரா நாம் பிரியா ஹே. நமஸ்தே மேரா நாம் பிரியா ஹே. இன்னொரு விதமாவும் நம்மளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு சொல்லும் போது மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம். நான் பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, நமஸ்தே மே பிரியா ஹூ. மே பிரியா ஹூ. மேன்னு ஆரம்பிச்சாலே ஹூ அப்படிங்கிறது தான் முடியணும். அதுதான் வந்து ஃபார்மேட்டு. நமஸ்தே மே பிரியா ஹூ. ரொம்பவுமே சிம்பிளா, இங்க ஜெண்டர் பேஸ் பண்ணி எந்த இதுவுமே வந்து வராது. மே பிரியாகும் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும். இல்ல ராகுல் அப்படின்னு ஒரு பையன் அவங்க பேரை சொல்லணும்னா மே ராகுல் ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நமஸ்தே மே பிரியாகும். வணக்கம், நான் பிரியா. நீங்க எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்கன்னு சொல்லி மரியாதையோட கேட்கறதுக்கு ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்னு யூஸ் பண்ணாலே ரொம்ப பொலைட்டா மரியாதையோட நீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி. ஆப் கேசே. கேசேனா எப்படி, எப்படிங்கிற அந்த கேள்வி வார்த்தை ஹிந்தியில கேசே அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹே அப்படின்னு சொல்லி ஏன் முடிக்கிறோம்னா, ஆப்னு மரியாதையோட கேட்கும்போது ஹே அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல மரியாதையோட முடிப்போம்ல, அதே மாதிரிதான் இங்க ஹே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆப் கேசே ஹே, நீங்க எப்படி இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அதுக்கு எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்ம, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே அச்சா ஹூ. அச்சா அப்படின்னா நல்லா இருக்கேன். அச்சா ஹூ, மே அச்சா ஹூ. இல்லைன்னா நீங்க ஒரு பெண் சொல்றீங்க அப்படிங்கும் போது மே அச்சி ஹூ அப்படின்னு சொல்லலாம். இல்ல காமனா ஜஸ்ட் ஓகேவா இருக்கேன், மே தீக் ஹூ. மே தீக் ஹூன்னா நான் ஓகேவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுல எந்த ரெஸ்பான்ஸை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மே அச்சா ஹூ, நான் நல்லா இருக்கேன். ஒரு ஆண் நீங்க சொல்றீங்கன்னா மே அச்சீஹும், ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே தீக்கும். ஜென்ரலாவே நல்லா இருக்கேன், ஓகேவா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே தீக்கும். அந்த வீடு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வோ கர் சுந்தர் ஹே. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த அது அப்படின்லாம் சொல்லும்போது வோ இல்லைன்னா வஹ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா காமனா வோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த வீடு, வீடுன்னு சொல்றது கர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுங்கிறத கர்ன்னு சொல்லுவாங்க. சுந்தர் ஹே, சுந்தர்னா அழகா இருக்கு, சுந்தர் ஹேனா அழகா இருக்கு. वो घर सुंदर है, அந்த வீடு அழகா இருக்கு. யார் இவன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஏ கौन है அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார் அப்படிங்கிறதுக்கு கौन, அதாவது ஒரு மனிதர்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதுனால இந்த இடத்துல யார் அப்படின்ட்டு இவன் இல்லைன்னா இவள் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஏக்கு அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். யார் இவன் ஏ कौन है. யார் இவள்னு கேட்கவும் ஏ कौन है தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏ அப்படின்னா இவன் அப்படிங்கறதுக்கும் ஏதான் வரும், இவள் அப்படின்னு சொல்றதுக்கும் ஏங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு பொருள் இது அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஏ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல கான் யூஸ் பண்ணியிருக்கறதுனால ஏதோ ஒரு மனுஷங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு நமக்கு புரியும். அதனால இவன் இல்லைன்னா இவள். அங்க பேசுறவங்களுக்கு தெரியும் யார பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆணா இருந்தா ஓகே, இவன்னு சொல்லி நம்ம மீனிங் வந்து எடுத்துக்கலாம். பெண்ணா இருந்தா ஓகே இது இவள், அப்படி இவளை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு வந்து பேசுறவங்களுக்கு தெரியும். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஏ कौन है, யார் இவன், யார் இவள், ரெண்டுக்குமே ஏ कौन है. யார் அவன் அப்படின்னு கேட்கறதுக்கு वो कौन है. அங்க முதல்ல இவன்னு சொல்லும் போது நம்ம ஏன்னு சொல்லியிருந்தோம், இவள்னு சொல்லும் போது ஏன்னு தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அவன்னு சொல்லும் போதும் ஓதான், அவள்னு சொல்லும் போதும் ஓதான். யார் அவன் அதுக்கும் वो कौन है தான், யார் அவள் அதுக்கும் वो कौन है தான். நீங்க எங்க இருக்கீங்க. எகெயின் நீங்கன்னு மரியாதையோட சொல்றதுக்கு ஆப் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். லிட்ரலா மீனிங் ஆப் அப்படின்னா நீங்க. எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா ஹே, எங்க இருக்கீங்க. இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹேன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இல்லைன்னு சொல்லணும்னா நஹி ஹேன்னு சொல்லுவாங்க. இங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுனால கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்
கஹா ஹே, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கர்மி ஹூ. நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே, வீட்ல அப்படின்னு சொல்றதுக்கு கர்மே. வீடுன்னு சொல்ல ஹிந்தியில வார்த்தை வீடுன்னா கர் அப்படின்னு அர்த்தம். இங்க வீட்ல அப்படின்னு சொல்றதுனால கர்மே, ஹூ இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கர்மே ஹூ. மேன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சாலே ஹூ அப்படிங்கறதுலதான் முடியும். அது வந்து ஃபார்மேட்டு. மே கர்மே ஹூ, நான் வீட்ல இருக்கேன். நான் மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதே ஃபார்மேட்டு தான். வீடு அப்படின்னு சொல்றதுக்கு கர்மேன்னு சொல்லியிருந்தோம்ல வீட்ல, அதை மட்டும் எடுத்துட்டு மே மார்க்கெட் மே ஹூ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப பியூரான ஹிந்தியில உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மே பஜார் மே ஹூ அப்படின்னு சொல்லலாம். வீட்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு மே கர்மே ஹூ, நான் மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா மே மார்க்கெட் மே ஹூன்னு சொல்லலாம். பியூர் ஹிந்தியில பேசணும் அப்படின்னா மே பஜார் மே ஹூ. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹம் கஹா ஹே. ஹம்னா வி, நம்மங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான் ஹம். எங்க கஹா ஹே, இருக்கோம். ஹம் கஹா ஹே, நம்ம எங்க இருக்கோம். நம்ம ஜெய்ப்பூர்ல இருக்கோம். நம்ம அப்படின்னு நம்மள ஒருத்தவங்களுக்கு மேல இருக்கும்போது நம்ம பன்மையா இருக்கும்போது நம்மன்னு சொல்லுவோமா, அந்த நம்மங்கிறதுக்கு ஹம்ன்னு தான் சொல்லணும். ஜெய்ப்பூர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜெய்ப்பூர் மே ஹே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹம் ஜெய்ப்பூர் மே ஹே, நம்ம ஜெய்ப்பூர்ல இருக்கோம். இது நம்ம அடிக்கடி கேட்கறது தான். நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், நம்ம அந்த இடம் எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படிங்கும் போது நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்ப நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசும்போது நம்ம ஜெய்ப்பூர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல சாதாரணமா. அந்த மாதிரி தருணங்கள்ல எல்லாம் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹம் ஜெய்ப்பூர் மே ஹே. ஏதாவது ஒரு பொருள் டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாதாரணமா போன் டேபிள் பர் ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போன் டேபிள் மேல இருக்கு. இதே போன் மேஜ் பர் ஹே அப்படின்னு சொல்லலாம். டேபிளுக்கு மேஜ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஹிந்தியில. பியூர் ஹிந்தியில பேசணும்னா மேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸும் எல்லாருமே டேபிள், நம்மள மாதிரி டேபிள் அப்படிங்கறத தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால நான் டேபிள்னு கொடுத்துருக்கிறேன். டேபிளுக்கு ஹிந்தியில மேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. போன் மேஜ் பர் ஹே அப்படின்னு நீங்க சொல்லலாம். போன் டேபிள் பர் ஹே, அந்த பர் அப்படின்னு சொல்றது மேல, டேபிள் மேல அப்படின்னு மேஜ மேல டேபிள் மேல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த மேலன்னு சொல்றதுக்கு தான் பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. போன் டேபிள் பர் ஹே, அதுவும் கரெக்ட் தான். போன் மேஜ் பர் ஹே, அதுவும் கரெக்ட் தான். காய்ச்சல் கம்மியாயிருச்சு, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காய்ச்சல்ங்கிறதுக்கு ஹிந்தியில வார்த்தை புகார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபீவர் காய்ச்சல், அதுக்கு ஹிந்தியில புகார்னு சொல்லுவாங்க. கம் ஹோகயா அப்படின்னா குறைஞ்சு போயிடுச்சு. ஹோகயா அப்படிங்கும் போது குறைஞ்சிடுச்சு, அது குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. கம் அப்படின்னா குறையறதுக்கு தான், கம்மியா இருக்கிறதுக்கு தான் கம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க கம் ஹோகயா அப்படின்னு ஃபுல்லா யூஸ் பண்ணும்போது குறைந்து விட்டது, குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம் ஹோகயா. புகார் கம் ஹோகயா, காய்ச்சல் குறைந்து விட்டது. இதே எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முஜே புகார் ஹே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னா முஜே புகார் ஹே, எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். முஜேன்னா எனக்கு, புகார்னா காய்ச்சல், ஹே அப்படின்னு சொல்லும் போது இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு காய்ச்சல் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா முஜேங்கிற வார்த்தை எனக்கு, புகார்னா காய்ச்சல், இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முஜே புகார் நஹி ஹே அப்படின்னா எனக்கு காய்ச்சல் இல்ல, முஜே புகார் ஹே அப்படின்னா எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க நம்ம பார்த்திருக்கிற வாக்கியம் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். காய்ச்சலுக்கு புகார், குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு கம் ஹோகயா அப்படின்னு சொல்லலாம். காய்ச்சல் குறைந்து விட்டது, புகார் கம் ஹோகயா. புதுசா ஒரு இடங்களுக்கு போகும்போது நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, இல்ல மத்தவங்க கூட நம்ம கிட்ட கேட்கலாம். அதுக்கு ஆப் கஹா சே ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க அப்படின்னு மரியாதையோடு தான் சொல்றாங்க. ஆப் கஹா சேன்னா எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க இருந்து வரீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறக்கு ஆப்
கஹா சே ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா, எங்கேங்கிற வார்த்தை ஹிந்தியில கஹான்னு சொல்லுவாங்க. இங்க எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால கஹா சே, அந்த சே போட்டுட்டா எங்க இருந்து. ஆப் கஹா சே ஹே, நீங்க எங்க இருந்து. இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெய்ப்பூர்ல இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஜெய்ப்பூர்ல இருந்து, அதுக்கு இந்த சே அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து சொல்லுவோம். மே, நான் ஜெய்ப்பூர் சேஹும், ஜெய்ப்பூர்ல இருந்து, இல்ல நீங்க இங்க இருந்து அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். மே ஜெய்ப்பூர் சேஹும், நான் ஜெய்ப்பூர்ல இருந்து. அடுத்த ஒரு லேர்னிங் கிளாஸ்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.